தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா, சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு. வணக்கம். அதாவது மண்டே மோட்டிவேஷன் அப்படின்னோடனே நமக்கு ஒரு உற்சாகம் வருது. ஏங்க இப்படி இதை போய் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க, தமிழில் அதுக்குன்னு வார்த்தை இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குதுங்க. நான் இல்லைன்னு இல்லை. இந்த மோட்டிவேஷன், உற்சாகப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா தன்னூக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ தான் என்னுடைய மாணவர் கார்த்தி அகர முதலியில் இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் கேட்டபோது நம்முடைய அந்த இதிலையே அரசு இந்த அழகான சொல்ல பயன்படுத்துது, தன்னூக்கம் அப்படிங்கிறது. இப்போ வாலி ஒரு கவிதையில் சொல்வார்ல, ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவர்கள் கூட தேக்கு விற்பார்கள் அப்படிங்கிறார். புரியுதான்னு தெரியல உங்களுக்கு, நான் சொல்கிறேன். அது யாராவது உற்சாகப்படுத்தினா சாதாரணமாக விற்றுக்கிட்டு இருந்தவங்க கூட தேக்கு மரம் வைக்கிற அளவுக்கு வருவாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இருக்கட்டும். இப்படி யாராவது ஊக்குவிக்கணுமா, இல்லை அவங்களாகவே சுயம்பு கூட வடமொழி, தான் தோன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது. தான் தோன்றியாக அவர்கள் சிந்தித்து முன்னேற முடியும். எப்படி? ஆதாரம் இருக்கா? சமீபத்தில் எல்லா பத்திரிகைகளும் வந்திருந்தது. ஹிந்து, ஆனந்த விடன் எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டி பார்த்தேன். தமிழ் ஹிண்டில் முகமது ரியாஸ் எழுதியிருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர், கோயம்புத்தூரில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து, தமிழ் வழியில் படித்து, அப்புறம் நூலகத்துக்கு போய் பல முயற்சிகள் செய்து இந்த பாபா அணு அட்டாமிக் இதில் வேலை கிடச்சி சுய தொழில் தொடங்கி 5000 கோடி பணம் சம்பாரித்து அதை ஃபார்மசி கம்பெனிக்கு விற்பனை பண்ணி ஒரு சாதனை படைத்தவர் யாருன்னு கேட்டால் அவர் தான் ஆரோக்கியசாமி வேலுமணி. அவரை பற்றி சொல்கிற போது, எங்கள் அப்பா எங்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்யலை, நான் விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தேன், பள்ளிக்கூடத்தில் படித்தேன், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், தினம் நூலகத்துக்கு போயிடுவேன். அப்படி போனபோது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு இதை படித்தேன். அதில் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், பாபா அட்டாமிக் இதில் விண்ணப்பிக்கலான்னு சொன்ன உடனே நான் விண்ணப்பம் போட்டேன். நமக்கெல்லாம் எங்கே வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். வேலைக்கு கூப்பிட்டாங்க, போயிட்டேன். அணு ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை, வாழ்க்கை ஓரளவு செட்டில் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் நினைப்பாங்க, நானும் நினச்சேன். அப்போ தாங்க எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, எப்படி யோசனை அப்படின்னா, தைராய்டு கேர் அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறோம். என்ன அப்படின்னா, நம்ம இந்த தொண்டை இருக்குங்களா, இதில் இருக்கக்கூடிய இதில் சில சமயத்தில் பெரிய வீக்கமோ என்னமோ இருந்தால் என்ன உங்களுக்கு தைராய்டு இருக்கான்னு கேட்பாங்க. குறிப்பாக பிட்யூட்டரி சுரப்பியிலேருந்து வரக்கூடியதில் ஏதேனும் இன்பேலன்ஸ் ஆனால் அதை நம்ம செக் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வாழ்நாள் முழுவதும் நோய்கள் வந்துடும். இதை செக் பண்ணுறதுக்காக, இதை பரிசோதிப்பதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தைராய்டு கேர் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குனாங்க. இதை இவர் பார்க்குறாரு. இவர் பாம்பேயில் இருக்கார். அப்போ இந்த தைராய்டு கேருக்காக இறக்குமதி செய்யப்படுற அந்த உயர் கருவிகள், அதுக்கான செலவு, இதெல்லாம் பார்த்தாரு. இதையே நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே இந்த பரிசோதனையை செஞ்சு நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யோசித்து தைரியமாக, கவனமாக கவனிங்க, முடிவெடுக்கிறப்ப மாத்திரம் தயங்கவே கூடாது, தைரியமாக பெரிய வேலையிலிருந்து வெளியில் வர்றாரு. இப்போ இவர் தொடங்கின இந்த கம்பெனி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் நிறுவனங்களுக்கு இவருடைய இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு முன்னோடியாகவே திகழ்ந்ததுன்னு சொல்லலாம். சரி, இவர் எப்படி என்ன பண்ணி சாதிச்சு காட்டினார், அதை அவர் சொல்கிறதாங்க அழகாக இருக்குது. இவர் கோயம்புத்தூர்காரர். அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு இடமா போய் அந்த ரத்த இதை சேகரித்து பரிசோதனை பண்ணி அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலாக கோயம்புத்தூரில் அன்னபூர்ணாவில் ஒரு முறை உண்டு. ஒரு இடத்துல சமையல் பண்ணுவாங்க, 10 இடத்துல ஹோட்டல் இருந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு அந்த சாப்பாடை கொண்டு போயிடுவாங்க. அப்போ தலைமை இடமாக ஒன்றை வைத்துக்கொண்டு நாம் இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போகும்னு நான் பார்த்தேன். அதே மாதிரியே பாம்பேயில் செய்ய ஆரம்பித்தேன். அடுத்ததாக ஒன்று சொல்கிறாரு,
3 மணி நேர பயணத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் ரயிலில் எதுன்னு பார்த்து, வேகமாக போகிற எக்ஸ்பிரஸில் எதுன்னு பார்த்து, புனே, சூரத் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு உடனே 3 மணி நேரத்தில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரியான ஏற்பாட்டை பண்ணேன். இன்னொரு வேலையும் பார்த்தேன். என்ன அப்படின்னா, எப்படி ஒரு பத்திரிக்கையை என்னதான் இது பண்ணாலும் 12 மணிக்குள்ளே செய்தியை முடித்து 3 மணிக்குள்ளே அனுப்பி விடிய காலம் 5 மணிக்கு கையில் வந்து பத்திரிக்கை கிடைக்குதோ, அது மாதிரி இரவு முழுக்க நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இரவு முழுக்க நான் வேலையை வாங்கி அதை என்ன பண்ணேன் அப்படின்னா விமானங்கள் மூலமாகவும் அனுப்ப ஆரம்பித்தேன். அப்போ முதல் நாள் எடுக்கக்கூடிய ஒரு பரிசோதனை வெகு வேகமாக மறுநாள் காலைக்குள்ளே அவங்களுக்கு போய் சேருதுங்கிறத முறையை கொண்டு வந்தேன்ல, இது என்னாச்சுன்னா பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு மருத்துவ உலகில். அதோடு மட்டும் இல்லைங்க, எல்லாரும் 600 ரூபாய்க்கு இந்த பரிசோதனைக்கான பணம் வாங்கிட்டு இருந்தப்ப நான் 250 ரூபாய்க்கு இந்த வேலையை பார்த்து கொடுத்தேன். குறைந்த செலவு, விரைந்த வேகம், இவையெல்லாம் எனக்கு வந்து பெரிய ஒரு இதை கொடுத்தது. அதோடு மட்டும் இல்லை, என்னுடைய கம்பெனியில் புதியவர்களை தான் வேலைக்கு எடுப்பேன். ஏன்னா அவர்கள் வந்து ஆர்வம் இருக்கும், நம்ம சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ இதே மாதிரி நான் செய்ய ஆரம்பித்த உடனே என்னுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சி பெருசாக ஆரம்பிச்சது. அதோடு நான் நிறுத்திக்கல, நான் இன்னும் பல புதிய புதிய முயற்சிகள்லாம் பண்ணி முடித்தேன். சரி, ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளவு பெரிய கம்பெனிங்க நீங்கள் ஏன் விற்பனை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவுக்கு விற்பனை பண்ணார் தெரியுமா? 5000 கோடிக்கு விற்றுட்டார் அவருடைய கம்பெனியை. இவ்வளவு பிரமாதமான கம்பெனி ஏன் விற்றீங்க? ரொம்ப அப்படியே நெகிழ்வாக சொல்கிறாருங்க. இந்த பெரிய வளர்ச்சிக்கு காரணம் நானும் என் மனைவியும் தான். என் மனைவியும் நானும் உழைச்சி பெரிய லெவலுக்கு வந்த பிறகு அவங்க என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ண தெரியுமா? சரி, இனிமேல் நம்ம பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் யோசித்தேன். அந்த நேரத்தில் தான் பாம்பேயில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனமான ஃபார்மசி கம்பெனி என்ன பண்ணாங்க, என்கிட்ட இந்த கம்பெனி கொடுக்க சொல்லி கேட்டாங்க. 5000 கோடிக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதை கொடுத்தேன். நான் கூட வேடிக்கையாக சொல்லுவேன், நான் அந்த பாபா அட்டாமிக் இதில் வேலை பார்த்தப்ப எங்கூட வேலை பார்த்தவங்க ஓய்வு பெறப்ப அவங்க கையில் ஒரு 5 கோடி வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் வெளியே வந்து வேலையை தொடங்கி உழைச்சி முன்னுக்கு வந்த பிறகு 96 தான் இந்த கம்பெனி உருவாக்குறார். வந்த பிறகு இன்றைக்கு 5000 கோடி ரூபாய்க்கு என்னால் இதை விற்பனை செய்ய முடிகிறது என்று சொன்னால், ஒரு செயலை தொடங்குகிற போது பாதை தெரியவில்லையே என்று யோசிக்கக்கூடாது. நமக்கு அடியெடுத்து வைத்து விட்டால் பாதை கிடைத்துவிடும். கண்ணாசன் சொல்வார் தெரியுங்களா, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவான்னு சொன்னால், இது காதல் பாட்டாக இருந்தாலும் கூட இதில் சொல்லப்படுற இந்த வார்த்தைகள் நம்மை அப்படியே மெய்சில் இருக்க வைக்கின்றன. அப்படியான ஒரு முன்னேற்றத்தை கண்டவர் நம்மோடு வாழுகின்ற ஒரு பெருமையுடைய ஆரோக்கியசாமி வேலுமணி அவர்கள். இன்றைக்கு இளைஞர்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டால் நாம் புதிய சிந்தனையோடு எதையும் சாதித்து காட்டலாம். வெற்றி நமக்கு அருகில் தாங்க இருக்கிறது. சில நேரங்களில் நம்மோடு இருக்கிற வெற்றியை தேடிக்கொண்டுதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.